சஷ்டி விரதம் யார் யாரெல்லாம் இருந்திருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஆனால் நான் வந்து லாங் டேலாம் வந்து விரதம் இருக்கலை. அந்த சஷ்டி அன்னைக்கு சூரசம்ஹாரம் அந்த நாள் மட்டும் நான் வந்து விரதம் இருந்தேன். பாலும் பழமும் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு தான் நான் விரதம் இருந்தேன். சிம்பிளாக தான், எந்த அளவுக்கு சிம்பிளாக வந்து விரதம் இருக்க முடியுமோ அந்தளவுக்கு சிம்பிளாக விரதம் இருந்தேன். ஆனால் இது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான். வாசல்லாம் நல்லா கூட்டி நீட்டாக போட்டு மங்களகரமாக கோலம்லாம் போட்டுட்டு சாமி படத்துக்கு பொட்டெல்லாம் வச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். கிளம்பும்போது பார்த்தா இந்த பக்கத்து வீட்டில் வந்து ஒரே கிளி சவுண்டு. குட்டியோண்டு கிளி எதுவும் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரில. அப்புறம் ஈவினிங் வந்து வீட்டுக்கு வந்துட்டு தான் நான் வந்து சாமி கும்பிட ஆரம்பித்தேன். ஒவ்வொன்றும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாலும் பழமும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலை நல்லா காய வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். பாயாசம் வந்து உடனே வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிறக்காக டைம் இல்லை, அதனால் வந்து ரெடிமேடாக வந்து வாங்கிக்கிட்டேன். அந்த பாலில் மட்டும் வேக வச்சு எடுத்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி 2 இது வந்து நான் செஞ்சுருந்தேன். அப்புறம் விளக்கெல்லாம் கழுவி அதெல்லாம் வந்து பொட்டெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னென்ன வேலை பார்க்கணுமோ சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே நான் பார்த்தேன். இது வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் தான். செவ்வாய்க்கிழமை வந்து இந்த வெத்தலை தீபம் வந்து 8 to 9 வந்து ஈவினிங் வந்து நான் ஏற்றுவேன். அதில் வந்து எனக்கு நல்ல பலன் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக வந்து அதில் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது. அதை நீங்கள் ட்ரை பண்ணுறாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து அது கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருங்க. விடாமல் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா வீட்டில் சண்டைலாம் வரும், எவ்வளவோ பிரச்சனையெல்லாம் வரும் தான். சாமியே கும்பிட முடியாத அளவுக்குலாம் வந்து ஒரு சில சூழ்நிலைகள் கொண்டு போகும். இருந்தும் நம்ம வந்து அதை வந்து சாமி கும்பிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் வந்து பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து காய்ச்சாத பாலை வந்து ஊற்றி அபிஷேகம் மாதிரி சின்னதாக வந்து குட்டியாக வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் நீர் வந்து ஊற்றிட்டு சந்தன குங்குமம் வச்சுட்டு வேலை கொண்டு போய் சாமி ரூமில் வச்சு அப்புறம் விளக்கேற்றி சாமியெல்லாம் கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். இந்த பாயாசம் மட்டும் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா விளக்கு ஏற்றி வந்து சாமியை நான் கும்பிட்டுடலாம். சிம்பிளாக ரொம்ப எந்த அளவுக்கு வந்து நான் சிம்பிளாக கும்பிட முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து சிம்பிளாக கும்பிட்டேன். என்னால் முடிஞ்சது. என்றைக்குமே பக்தி அதிகமாக இருந்தால் மட்டும் போதும். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை, அது இல்லை இது இல்லை அப்படிலாம் கிடையாது. கடவுளுக்கு வந்து நம்மளோட பக்தி மட்டும் நிறையா இருந்தால் அதுவே போதும். ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் வந்து நடக்கும். பாயாசமும் ரெடி பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை, பாலும் பழத்துக்கு வந்து ரொம்பலாம் போடல, பால் ஜீனி உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஏலக்காய் போட்டுக்கலாம். நான் அதெல்லாம் எதுவுமே போடலை. வாழைப்பழம் வந்து ஒரே ஒரு பழம் மட்டும் போட்டு நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இதுவே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாமி கும்பிட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சின்னோண்டு எப்போதும் வைக்கிற கிண்ணத்தில் குட்டியோண்டு கிண்ணத்தில் மட்டும் இந்த பாலும் பழத்தை வச்சுட்டு இன்னொரு கிண்ணத்தில் வந்து பாயாசம் வச்சுட்டு படைச்சாச்சு. நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக மனநிறைவாக பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து கடவுள் என்றைக்காவது ஒரு நாள் வந்து கை கொடுப்பாரு. என்னடா அது நம்ம சாமி கும்பிட்டுட்டே இருக்கோம், எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நமக்கு கஷ்டம்தான் வருது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. எந்த அளவுக்கு உங்களால் வந்து கும்பிட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கும்பிடுங்க. உங்களை வருத்திக்கிட்டு நீங்கள் கும்பிடணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம வந்து வெறும் வயிற்றில் சாப்பிடாம அந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நல்லா நீங்கள் வந்து சாப்பிடுங்க. பாலும் பழமும் சாப்பிட்டு கூட நீங்கள் விரதம் இருக்கலாம். எந்த அளவுக்கு வந்து உங்ககிட்ட இதுதான் இருக்குது ஆனால் என்னால் கும்பிட முடியாது அப்படின்னு விட்டுறாதீங்க. என்ன இருக்கோ அதை வச்சு கும்பிட்டாலே கடவுள் வந்து ஏற்றுப்பார். ஒன்றும் இல்லை, ஒரு வெள்ளைக்கட்டியை வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டா கூட அது கடவுள் வந்து ஏற்றுப்பார் தான். எல்லாரும் சந்தோஷமாக இருங்க. கஷ்டம் வந்தாலுமே சந்தோஷமாக இருங்க. எல்லா விதத்துலேயுமே நீங்கள் சந்தோஷமாகவும் செல்வ செழிப்போடும் இருக்க என்னோடய வாழ்த்துக்கள்.